செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் பேசுகிறப்போ 100 ஆண்டுகளை கடந்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும்னு பேசுகிறோம். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 52 ஆண்டுகளிலேயே ஒரு சரிவை பின்னடைவை நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரும் தோல்வியை சந்தித்திருக்கு. இது மாற்று கருத்து இல்லை. ஆனால் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, இன்னும் சொல்ல போனால் அமமுக தலைவர் திரு தினகரன் உட்பட எல்லோரும் ஒன்றிணைந்தால் தமிழ்நாட்டிலேயே ஆகப்பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது அடுத்துதான் திமுக வரும். இந்த திமுக அணியை எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி ஏனோ பிடிவாதமாக இருக்கிறார். தன்னோட முக்கியத்துவம் திரு ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் போன்றோர் வந்தால் தன்னுடைய முக்கியத்துவம், தனக்கான இருப்பு தக்க வைக்க முடியாதுங்கிற பயம் அவருக்கு இருக்கு. நீங்க புதிய இளைஞர்கள் எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, சீமான் பின்னாடி போறாங்க, விஜய் பின்னாடி போறாங்க, மத்திய ஆட்சி கட்சியாக இருக்கிற பாஜக பின்னாடியும் பல பேர் போயிட்டு இருக்காங்க. அப்ப அது 10% அளவிற்கு அங்கிருந்து இளைஞர்களை கொண்டு வர முடியும்னா சாத்தியமே இல்லை. அவர் களத்தில் இறக்கிய 33 வேட்பாளர்ல 30 வேட்பாளர்கள் பக்கத்து ஊருக்கே தெரியல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியல. ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் வார்டில் நிற்கிறவங்க எல்லாம் கொண்டு போய் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதியில் நிற்க வச்சு, அதனாலதான் 15-16 தொகுதிகளில் 3வது இடம் போச்சு. யுவத்தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா வந்திருக்காரு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா சார். அவங்க கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல் மாற்றங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க சார். நான் நேரடியாவே உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்துடுறேன் சார். ஆண்டாண்டு காலமா ஆட்சி பண்ண ஒரு கட்சி அதிமுக. இந்த கட்சி பாத்தீங்கன்னா அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் அவங்கலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த கட்சியில அவ்வளோ அழகா கொடி கட்டி பறந்தாங்க. இப்போ அந்த கட்சி ரொம்ப தோய்வை நோக்கி கீழே டவுன் ஆயிட்டே போயிருக்கான்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி. இது சரிந்து போயிடுமா அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் ரொம்ப ஏக்கத்தோட இருக்காங்க. ஏன்னா அந்த கட்சியில இருக்கவங்களும் அவ்வளோ தீவிரமா இருந்தாங்க. எம்ஜிஆர் இருக்கும் போதும் சரி, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதும் சரி, நல்லா தான் போயிட்டு இருந்தது. இடையில வேற ஒருத்தர் எடப்பாடி ஐயா வந்தார். இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கட்சி அப்படியே டவுனாவே போகுது. இது திரும்பி எழும்பி நிற்குமா, அதிமுக ஆட்சி மறுபடியும் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் 1972 தொடங்கி 52 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ வருகிற அக்டோபர் 17 அதனுடைய 53வது ஆண்டு விழா தொடங்க போகுது. இந்த கட்சியை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த கட்சியை தொடங்கினார். இது முழுக்க முழுக்க தொண்டர்கள் கட்சி. இந்த கட்சியை தொடங்கி முதல் தேர்தலை எதிர்கொண்டு அவர் பிரச்சாரம் பண்ணுறப்போ சொன்னார், என்னை தேர்தல் அரசியலில் இருந்து மட்டுமல்ல, என்னையே ஒழித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்றெல்லாம் கங்கணம் கட்டி சதி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அட பைத்தியக்காரர்களா, இந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் 1000 ராமச்சந்திரர்கள் இந்த கழகத்திலே தோன்றுவார்கள். 1000 ஆண்டுகளை கடந்த இந்த அண்ணாவின் உருவம் பொறித்த கொடி பட்டொலி வீசி பறக்கும் சொல்லியிருந்தார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் பேசுகிறப்போ 100 ஆண்டுகளை கடந்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும்னு பேசினார். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 52 ஆண்டுகளிலேயே ஒரு சரிவை பின்னடைவை நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரும் தோல்வியை சந்தித்திருக்கு. இது மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது மீண்டும் ஒன்றுபட்டு ஒரு வலிமையான சக்தியாக, ஆகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவாவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. 7 முறை இந்த மண்ணை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டினுடைய ஆட்சி கட்சியாக 31 ஆண்டுகள் ஆட்சி கட்சியாக இருந்தது. 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க. இந்த இடைக்காலத்திலே ஏற்பட்ட சரிவு பின்னடைவு, இதை சரிப்படுத்துவதற்கு கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும். இங்கிருந்து பிரிந்து சென்றிருக்கிற திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, இன்னும் சொல்ல போனால் அமமுக தலைவர் திரு தினகரன் உட்பட எல்லோரும் ஒன்றிணைந்தால் தமிழ்நாட்டிலேயே ஆகப்பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது அடுத்துதான் திமுக வரும். தமிழகத்தினுடைய முதன்மை கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. ஒன்றுபடுகிற பொழுது அதே நிலை மீண்டும் வரும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. அப்ப இந்த ஒன்றுபட்டால்தான் அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தொடங்கப்பட்டது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தொடர்ந்து பல தேர்தல்களில், நான் குறிப்பிட்ட மாதிரி 7 தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது.
கிட்டத்தட்ட 12 அரசியல் கட்சிகள் அவங்களோட அணி சேர்ந்து கூட்டணி சேர்ந்து தேர்தலில் எதிர்கொள்கிறார்கள். அப்ப இந்த திமுக அணியை எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். ஸோ அதற்கான முயற்சியை தான் திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். இவங்களை தவிர திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இன்றைக்கும் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிற மூத்த முன்னோடிகள் திரு செங்கோட்டையன், திரு நத்த விஸ்வநாதன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு சி.வி. சண்முகம், திரு கே.பி. அன்பழகன், இந்த 6 பேர் எடப்பாடியை சந்தித்து அரசியல் கள யதார்த்தத்தை, இன்றைக்கு இந்த தோல்வி ஏன் ஏற்பட்டது, ஒரு சோர்வு இருக்கிறது, நாம் திரும்ப 2026 வெற்றி பெற முடியாது என்கிற அந்த கருத்தாக்கமும் வந்துருச்சு. கட்சி சரிவு, பின்னடைவு, தொடர் தோல்வி என்று வருகிற பொழுது மக்கள் மத்தியிலே நமக்கான ஆதரவு குறைந்து விட்டது. எனவே பிரிந்து கிடக்கிற எல்லோரையும் இணைத்து ஒன்றுபடுத்தி நாம் இந்த கட்சியை கொண்டு செல்வோம் அப்படிங்கிற கருத்தை அவங்க தீவிரமாக வலியுறுத்தியிருக்கிறாங்க. அறிவுரையாகவும் ஆலோசனையாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி ஏனோ பிடிவாதமாக இருக்கார். தன்னோட முக்கியத்துவம் குறைந்து விடுவோம். திரு ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் போன்றோர் வந்தால் தன்னுடைய முக்கியத்துவம், தனக்கான இருப்பு தக்க வைக்க முடியாதுங்கிற பயம் இருக்கு. அமமுக தினகரனை பொறுத்த அளவுல நான் தனி கட்சி தொடங்கிட்டேன், திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு ஏபிஎஸ் இவர்கள் இணைந்து ஒன்றுபட்ட அதிமுக உருவாகிறதுக்கு பிறகு தேர்தல் நேரத்தில் நான் தேர்தலில் கூட்டணி வைத்து எதிர்கொள்கிறேன், காலப்போக்கில் இணைவது குறித்து பரிசீலிப்போங்கிற மாதிரி சொல்லிட்டார். அப்போ இப்போ இருக்கிற திரு ஓபிஎஸ், சசிகலா அவர்களை இதில் இணைத்து பிரிந்து கிடக்கிற அனைத்து தொண்டர்களையும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற இவங்க கருத்தாக இருக்கிறது. உங்களுக்கு தேவையற்ற பயம் இருக்கிறது, எனவே இந்த பயம் கூட வேண்டாம் அப்படின்னு இந்த 6 பேர் ஒரு கருத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. நீங்களே கட்சியின் பொதுச் செயலாளராக தொடருங்க, 2027 உங்களையே முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறிவிக்கிறோம், இது இணைய வேண்டும், பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைவோம் என்கிற ஒரு அறிக்கையை கொடுத்தா இதுக்கு தக்கவாறு நாங்கள் திரு ஓபிஎஸையும் திருமதி சசிகலாவையும் சந்தித்து பேசி அவங்களை இதுக்கு சமாதானப்படுத்தி கொண்டு வருகிறோம் என்று சொன்னதற்கு பிறகும் கூட திரு எடப்பாடியானோ பிடிவாதத்தோட இருக்கிறாரு. அவரை பின்புலமா யாராவது இயக்குறாங்களா சார்? இல்ல, பின்புலமா இயக்குறதற்கு அவர் ஒன்றும் குழந்தை இல்லப்பா. அவரு ஒரு சாதாரண ஒரு கிளை செயலாளராக தன்னுடைய அரசியல் வாழ்வை தொடங்கி ஒரு ஆகப்பெரிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் வரைக்கும் வந்துட்டார். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இருந்து மாநிலத்தின் மிக உயர் பொறுப்பான முதலமைச்சராக வந்துட்டார். அவருக்கான அனுபவங்கள் நிறைய இருக்கும், கள யதார்த்தமும் புரியும். ஆனால் ஏனோ ஒரு தயக்கமும் பயமும் இருக்கு. நீங்க குறிப்பிட்டது மாதிரி அவரை சுத்தி இருக்கிற ஒரு இன்னர் சர்க்கிள்னு ஒரு 5-6 பேர், இப்ப நம்ம முதல்ல குறிப்பிட்டோம்ல ஒரு 6 பேர், அவங்க ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த திரு கே.பி. முனுசாமி, திரு ஆர்.பி. உதயகுமார், ஜெயக்குமார், தலவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, சேலம் இளங்கோவன், இவங்க திரு எடப்பாடியை சுற்றி நின்றுக்கிட்டு நீங்கள் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க தலைவர், உங்களுக்கு ஆளுமை இருக்குது, திறமை இருக்குது, அம்மாவோடவும் தலைவரோடவும் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, மக்கள் உங்களை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான வழிகாட்டுதல், ஆமாம், ஒரு தவறான வழிகாட்டுதல் இருக்காரு. அவர் அதற்கு செவி சாய்த்து எப்படியுமே நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போடுறாரு. ஆனால் அந்த கணக்கு தவறாக தான் முடியும். இப்போ அவரே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அந்த ஐடி விங் கூட்டம் நடந்ததில்ல, அதில் சொல்லியிருக்கிறார், இந்த தேர்தலில் 10% வாக்குகளை நாம் இழந்திருக்கிறோம்னு. தேர்தல் முடிஞ்ச 2 நாளில் என்ன சொன்னார்னா, கடந்த தேர்தலை விட 2% அதிகமாக வாங்கிட்டோம், நமக்கு ஒன்றும் இழப்பு இல்லை அப்படின்னார். அது தவறானது தான். இப்போ உண்மை நிலையை உணர்றாரு. உண்மை நிலையை உணர்ந்தாலும் கூட 10% வாக்குகளை மீட்டெடுத்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டுமென்றால் இன்னும் கூடுதலான வாக்குகள் தேவை. அப்போ திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா இந்த தரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8% தென் மாவட்டம், மத்திய மண்டலங்களில் இருக்குது. இதை சேர்த்து விட்டால் ஒரு 2-3% தான் நம்ம வெளியிலேருந்து புதிய இளைஞர்கள், புதிய வாக்காளர்களை கொண்டு போகலாம், மிக எளிதாக வெற்றி நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு. அதையும் உணர மாட்டேங்கிறாரு. நான் வியூகம் வகுத்திருக்கிறேன், புதிய இளைஞர்களை ஈர்த்து கொண்டு போவோம் அப்படிங்கிறார். 10% நீங்கள் புதிய இளைஞர்கள் எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா, சீமான் பின்னாடி போகிறாங்க, விஜய் பின்னாடி போகிறாங்க, மத்திய ஆட்சி கட்சியாக இருக்கிற பாஜக பின்னாடியும் பல பேர் போயிட்டு இருக்காங்க. அப்போ அது 10% அளவிற்கு அங்கிருந்து இளைஞர்களை கொண்டு வர முடியும்னா சாத்தியமே இல்லை. ஆனா அவர் எந்த நம்பிக்கையில் எப்படி சொல்றாரு, இளைஞர்கள் அப்படிங்கிற மாதிரி?
அதுதான் அவர் ஒரு குருட்டு நம்பிக்கையோட நம்பிக்கையில தான் அவர் பயணப்படுறாரு. அவருக்கான நோக்கம் என்ன, எண்ணம் என்ன அப்படிங்கிறது வந்து பொதுவெளிகள் நமக்கு தெரியல. ஆனால் கள யதார்த்தம் என்பதை மூத்தவர்கள் சொல்றாங்க, கட்சியினுடைய எல்லா மட்ட நிர்வாகிகளுமே அதை சொல்றாங்க, வலியுறுத்துறாங்க. இதே நிலை நீடித்தால் 2026 நம்ம ஒரு படுதோல்வியை சந்திச்சிருவோம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் அடுத்த தலைமை உதயநிதி ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்புறம் நம்ம அவரோட போராடி ஜெயிக்கிறதுக்கு எல்லாருமே 70-80 வயசை தாண்டி போயிடுவோம். அப்ப நம்மளால அரசியல் நடத்துறதுக்கு, தேர்தல் களத்தை எதிர்கொள்வதற்கு சந்தேகம் சொல்றாங்க. அப்ப அதையுமே உணராமல் திரு எடப்பாடி இருக்கிறார். இப்ப நீங்க சொல்றத வச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொல்ற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி ஐயா பின்புலமா வேற யாரும் இயக்குற மாதிரி தானே சந்தேகப்பட மாதிரி இருக்கு. அவர் வந்து தன்னுடைய சுய நினைவோட இல்லையோ ஓனா அவர் டிசிஷன் எடுக்கிற மாதிரி தெரியல, வேற யாரும் பின்னாடி இருந்து அவர் வந்துட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ற மாதிரி தான் தோணுது. இல்ல, நான் சொன்ன அந்த 6 பேர் அவருடைய உள்வட்டம்னு சொன்னேன்ல, இவர்களுடைய ஆலோசனையில் தான் இருக்காரு. இதை தாண்டி வெளியில இருந்து எந்த சக்தி அவரை இயக்குதுங்கிறது நமக்கு இன்னும் பொதுவா வெளிப்படையா தெரிய வரல. என்ன நோக்கம் அவருக்கு, யார் அவரை பின்னிலிருந்து இயக்குறாங்கன்னு. ஏன்னா பின்புலம் அவருக்கு அரசியல் ரீதியான அழுத்தம், அரசியல் ரீதியாக அவரை பயமுறுத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் இருக்கிறது. அப்படி பயமா இருந்தா இவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது செய்த தவறுகள், முறைகேடுகள், அதன் மூலமாக வம்பு வழக்கு வரும், சிறைக்கு போக வேண்டிய நிலை வரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைவதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை சகாக்கள் 12 பேர் மீது ஒரு 98 பக்க குற்றச்சாட்டை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க. சரியான ஆதாரபூர்வமான தகவல்கள் எங்கிட்ட இருக்கு, இதன் மீது ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவுடனே நாங்கள் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த தவறு செய்த எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைத்து அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் போட்டு தனி நீதிமன்றங்களை நியமித்து அதில் விசாரித்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவதோடு அவர்கள் முறைகேடாக சேர்த்த சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னார். இதையும் தாண்டி கோடநாடு கொள்ளை வழக்கு, அந்த வழக்கையும் விரைந்து விசாரித்து உண்மை குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொன்னார். 3 வருஷம் கடந்துருச்சு, என்ன செஞ்சார்? இதுதான் பொதுவெளி சந்தேகமாக இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி மீதும் அவரது அமைச்சரவை சகாக்கள் மீதும் பல குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சியாக இருந்த போது எல்லா ஆவணங்களும் இருக்குனாங்க. இப்ப ஆளுங்கட்சிக்கு அதை விட கூடுதல் ஆவணங்கள் இருக்கும். அப்ப எந்த விதமான நடவடிக்கை இல்லை என்கிற பொழுது ஒருவேளை ஒரு ரகசிய உடன்பாடு திமுகவோடு இருக்கிறதோ ஒரு பொதுவெளிகள்ல தகவல் இருக்கு. அது இந்த அதிமுகவை மிகப்பெரிய சரிவுக்கு பின்னடைவுக்கு கொண்டு போயிடும். ஏன்னா நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்க 40க்கு 40ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. ஆமா ஆமா. இப்போ அந்த வெற்றிக்கு திரு எடப்பாடியினுடைய செயல்பாடுகள், அவருடைய அணுகுமுறை உதவியதோங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா அவர் களத்தில் இறக்கிய 33 வேட்பாளர்ல 30 வேட்பாளர்கள் பக்கத்து ஊருக்கே தெரியல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியல. ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் வார்டில் நிற்கிறவங்கெல்லாம் கொண்டு போய் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதியில் நிற்க வச்சு அதனால தான் 15-16 தொகுதிகளில் 3வது இடம் போச்சு. ஒரு 8 தொகுதிகளில் கட்டுத்தொகையை இழந்துட்டாங்க. மிக மோசமான சரிவு. இந்த 234 சட்டமன்ற தொகுதிகள்லையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கிறது. ஒரு சட்டமன்றத்தில் வெறும் 5000 ஓட்டு வாங்குது இரட்டை இலை சின்னம். அப்போ இந்த பின்னடைவு சரிவு என்பது நிச்சயமாக 2026லையும் தொடரும். அதனால் கட்சி ஒன்றுபட வேண்டும். ஒருங்கிணைந்த அதிமுக வருகிற பொழுது இது திமுகவை களத்தில் வீழ்த்தக்கூடிய வெற்றியை, ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை அதிமுக பெறும் என்று நம்பினால் திமுகவிலிருந்து 1-2 கட்சிகள் கூட இங்கே வர்றதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைங்கிற போது அவங்க ஸ்ட்ராங்காக அங்கே இருப்பாங்க. அப்படி கூட்டணியும் வலுவாக இருந்து கட்சியும் ஒன்றுபட்டு நின்றால்தான் 2026 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதுதான் கள யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை உணர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலையை, சிந்தனையை மாற்றிக் கொள்வாரே என்றால் அதிமுக எதிர்காலம் பிரகாசமாக மிகப்பெரிய அளவுல ஒரு சரிவை சந்திச்சிடும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம்.